ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாக்கியப்படி சனி பெயர்ச்சியுடைய பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வாக்கியப்படி சனி பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:36 வந்து சனி வந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகுறாருங்க. இது வந்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்து சனி, அதாவது அர்த்தாஷ்டமத்து சனியா மாறுறாரு. 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அப்போ 4ஆம் இடம்ங்கிறது வந்து அஷ்டம சனிங்கிறது 8ஆம் இடம், 8ல பாதி 4, அதனால அர்த்தாஷ்டமத்து சனி அப்படின்னு நம்ம சொல்றோம். 4ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறது அர்த்தாஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பாரு. அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்ப்பாரு, 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு, தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. 6ஆம் இடம் கோர்ட்டு கேஸு, எதிரிகள், வழக்கு, வெற்றி, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதே மாதிரி உங்களுடைய ராசியை பார்ப்பாரு. இந்த 4ஆம் இடத்து சனி சூப்பரான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அர்த்தாஷ்டமத்து சனி, அதாவது அஷ்டமத்து சனியில எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அதுல பாதி கஷ்டப்படணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் பொதுவாவே தனுசு ராசிக்காரங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அர்த்தாஷ்டமத்து சனி வந்து உங்களுக்கு அதிகமான மன உளைச்சலையும் சோம்பேறித்தனத்தையும் கொடுக்கும். அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்கு. அர்த்தாஷ்டமத்து சனி வந்தா வாழ்க்கையே முடங்கி போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. கொஞ்ச காலமாவே என்னடா அது இப்பதான் 7.5 சனி முடிஞ்சு மூச்சு விட்ட மாதிரி இருக்கு, அதுக்குள்ளேயே அர்த்தாஷ்டமத்து சனியா அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அர்த்தாஷ்டமத்து சனியில பெரிய லெவல்ல பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா நீங்க 7.5 சனியிலேயே நிறைய அடி வாங்கி அடி வாங்கி பழக்கம். ஸோ அதனால இப்ப அடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு அடியாவே தெரியாது. வடிவேல் காமெடி மாதிரி தான். அடி வந்து இப்ப ட்ரீட்மெண்ட்டா மாறுது. உங்களோட அடியெல்லாம் ஏன் எனக்கு ட்ரீட்மெண்ட்டா மாறுது அப்படின்னு கேட்கிற மாதிரி மாறிடும். இந்த இங்க கொஞ்சம் அடிங்கன்னு கேட்டு வாங்குவார்ல வடிவேலு, அந்த மாதிரி இந்த அர்த்தாஷ்டமத்து சனி வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சுறுசுறுப்பா இருக்க பழகிக்கணும், அவ்வளவுதான். பொதுவாவே சனி சந்திரனை பார்த்தாலே சோம்பேறித்தனத்தை ரொம்ப கொடுத்துருவாருங்க. எப்பெல்லாம் சனிக்கு சந்திரனுடைய பார்வை, அதாவது சந்திரனுக்கு சனியோடைய பார்வை எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் வந்து சோம்பேறித்தனத்தை அதிகமா கொடுத்துருவாரு. சுறுசுறுப்பு அப்படிங்கிறதுனால என்ன எத்தனை கிலோங்கிற மாதிரி நீங்க இயற்கையாவே ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் இந்த காலகட்டங்கள்ல உங்களால வந்து காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு இந்த ஒர்க்கை பண்ணணும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா 8 மணிக்கு எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருவாரு. அவ்வளவு வந்து உடல் அசதியையும் இதுவும் கொடுத்துருவாரு. இந்த காலகட்டங்கள்ல நல்ல சத்து உள்ள, அதாவது முக்கியமா அயன் கண்டென்ட் உள்ள பொருட்களை சாப்பிடுங்க. ஏன்னா சனிதான் வந்து இரும்பு சத்துக்கு அதிபதியாவும் அவர் இருக்காரு. அவருடைய உலோகமே இரும்பு. இரும்பு சத்து மிக்க அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்க எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே சுறுசுறுப்பாயிருவீங்க. ஏன்னா சனி வந்து அவருடைய காரகத்துவத்துல இருக்கும்போது பொதுவாவே சனி இரும்பு. அந்த இரும்பு சத்து நம்ம உடம்புக்குள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா சுறுசுறுப்பு வந்துரும். உடல் வந்து நல்ல பிரிஸ்கா இருக்கும். ரத்தம் அபிவிருத்தி ஆகும். இந்த சந்திரன்ங்கிறது வந்து என்னன்னா நீருங்க. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இரும்ப வந்து உப்பு தண்ணியில போட்டா என்ன ஆகும், துருப்பிடிச்சு அதோடைய பவரை இழந்துரும். அதே மாதிரிதான் சனி எப்ப அவரோட பவரை இழப்பாரு அப்படின்னா, நம்ம சுறுசுறுப்பா இருக்கும்போது அவர் பவரை இழந்துருவாரு. ஏன்னா சனி சோம்பேறித்தனம், அழுக்கு. அதே மாதிரி ஒரு சனியோடைய இதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழுக்கா அக்லியா இருக்கிறது. அதே மாதிரி ரொம்ப வந்து தன்னை வந்து ரொம்ப அசிங்கமா காமிச்சுக்கிறதெல்லாம் அவர் விரும்புவாரு. பொதுவா அந்த சனி சந்திரனை பார்க்கும்போது சில சோம்பேறிகள் இயற்கையா அதை எதையும் விரும்பாதவங்க அப்படி இருப்பாங்க. அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு போயிரட்டும். ஆனா நீங்க எப்படி இருக்கணும்னா பார்க்கிறதுக்கு அப்படியே ரொம்ப பிளசண்டா இருக்கணும். தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில இந்த அர்த்தாஷ்டம சனியோடைய பாதிப்புகள் வரக்கூடாது. நல்லா நீங்க இருக்கணும். உங்களுக்கு காரியங்கள் சக்சஸ் ஆகணும்னா நான் சொல்ற விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கங்க. வாழ்க்கையில உங்களுடைய நடைமுறைகளை சேஞ்ச் பண்ணிக்கணும். என்ன நடைமுறை அப்படின்னா டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். நல்ல மாங்குன்னு வேர்வை தண்ணி நம்ம உடம்புல இருந்து வர வரைக்கும் நீங்க பண்ணணும். மேடம் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டா நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஸ்வெட் ஆகும்ல அப்படின்னு நீங்க, ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் என்னை கேட்கறாங்க. அதாவதுங்க நம்மளுடைய உடல் உழைப்புனாலேயோ அல்லது வந்து நம்ம பொதுவா இப்ப பார்க்கக்கூடிய வேலைகள்லாம் அந்த அளவுக்கு உடல் உழைப்பு வேலைகள் இல்ல. அதனால நீங்க உடனே சொல்லலாம்,
நெறைய பேர் மூட்டை தூக்குறாங்க. அவங்களையும் பாதிக்குது அப்படின்னு. அவங்கவங்களுடைய கர்மா. நீங்க இந்த அளவுக்கு சொஃபிஸ்டிகேட்டடா இருக்கீங்கன்னா, நீங்க நல்ல கர்மாவழி தான் வந்திருக்கீங்க. கொஞ்சம் தான் தப்பு செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க போய் அவங்களோடலாம் கம்பேர் பண்ணாதீங்க. உங்க நிலை, உங்களுடைய கஷ்டம்னா, உங்களோட விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதனால நீங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா? நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஜிம்க்கெல்லாம் போங்க. அங்கெல்லாம் இரும்பு தம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இரும்புல தான் இருக்கு. அதே ஒரு பரிகாரம் தான். நம்ம வந்து அ 7:30 சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி இதுலலாம் வந்து இரும்பு பொருள தூக்குறதே ஒரு பரிகாரம் தான் நான் சொல்லுவேன். தூக்கி நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. நல்லா ஓடுங்க, ரன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளில போகும்போது உங்கள நல்லா அழகுபடுத்திக்கங்க. ப்ளசன்ட்டா இருங்க. பொதுவாவே வந்து பார்க்கறதுக்கு ப்ளசன்ட்டா இருக்கிறது, நல்ல மெடிடேஷன் பண்ணது, டெய்லி நெத்தியில ஒரு விபூதியோ, சந்தனமோ, குங்குமமோ உங்களுக்கு என்ன இஷ்டமோ அத வைங்க. பார்க்கும்போது ஓரளவு நல்ல ஒரு மங்களகரமா, ஒரு அட்ராக்டிவ் இதா இருக்கீங்க அப்டின்னா, சனி உங்கள எந்த அளவுக்கு பாதிக்க முடியாது. அவரு வந்தாலும் சரி பாதிக்க முடியாது. அதனால நீங்க இதெல்லாம் பண்ணுங்க. ஆனா என்ன அப்டின்னா, இவ்ளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு சொன்னாலும், அது எல்லாருமே செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க. ஏன்னா, கரெக்ட்டா வந்து ஒர்க்குக்கு நீங்க ஒரு 9 மணிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய உடல் உழைப்புனாலயும், மூளை வந்து டயர்ட் ஆயி 8:30 மணிக்கு தான் எந்திரிப்பீங்களே! அப்போ ஒர்க் அவுட்டும் பண்ண முடியாது. டக்குன்னு போயிருவீங்க. அடுத்த நாள் தூங்கி தூங்கி வலியிற மாரி இருக்கும். இதெல்லாம் மீறி எப்படி வரணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். உணவு பொருட்கள மாத்துங்க. ஃபுட் அலர்ஜி இது மாரிலாம் வரும். அதனால தயவு செய்து மாத்திருங்க. சனி 10ஆம் இடத்த பார்க்குறாரு. தொழில் ஸ்தானத்த பார்க்குறாருங்க. தொழில் வந்து உங்களுக்கு நல்லா வரணும் அப்டின்னா, கட்டாயம் வழிபாடு பண்ணிக்கங்க. என்ன வழிபாடு பண்ணணும் அப்டின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு தான். சனிக்கு அதிதேவதையே ஆஞ்சநேயர் தான். அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு 6 மணிக்கு மேல, அதாவது சூரியன் வந்து அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு தொழில்ல நல்லபடியா வரும். அதாவது உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்லாம் நல்ல பெரிய லெவல்ல போகும். உங்களுடைய கெரியர் வந்து நல்ல குரோத் ஆகணும் அப்டின்னா, தெய்வ அனுகூலம் இருக்கணும். சனி வந்து நெறைய தாமதத்த குடுத்துருவாரு. வரவேண்டிய ஆர்டர்ஸ் வராது. ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய பணத்த வரவிடாம பண்ணுவாரு. இந்த மாரி பல தொந்தரவுகள, எல்லா விஷயங்களையும் தாமதப்படுத்துறது அவருடைய இது. ஒரு பக்கம் நீங்க பொருள் வாங்கணும்னா, அங்க காசு குடுத்து வாங்கணும். ஆனா, நீங்க வெளியில குடுத்திருக்க பணம் வந்தா தானே அந்த காச எடுத்து ரொட்டேஷன் பண்ண முடியும். அது எல்லாத்தையும் தடை பண்ணிருவாருங்க. அதனால வழிபாடு பண்ணுங்க. சனிக்கு நல்ல வழிபாடு பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடே பண்ணுங்க. இத தாண்டி நல்ல வழிபாடு அப்படின்னு கேட்டா, காலபைரவர் வழிபாடு. இது ரொம்ப உத்தமம் தான். ஸோ இந்த 2 வழிபாடும் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். நெறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் மூலியமா டெவலப் ஆக முடியுமானா, இந்த வழிபாடெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, தொழில் வந்து உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, தடங்கல்கள் இருக்காது, சங்கடங்கள் இருக்காது. தொழில் மூலியமா நல்ல வெற்றி அடைய முடியும். காசு பணத்தையும் பார்க்க முடியுங்க. அதே மாரி அவர் எங்க பார்க்குறாருன்னா, 6ஆம் இடத்த பார்க்குறாரு. கடன் ரீதியா உங்களுக்கு ஏ அதாவது ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கும். இதுல இன்னொரு புது பிரச்சனை வேற வந்துருங்க. சனி 6ஆம் இடத்த பார்க்கறனால, எதிரிகள் தொந்தரவு அதிகமாக இருக்கும். அதே நேரத்துல கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கும். அப்போ நீங்க கமிட்மெண்ட்ட வந்து இந்த டேட்டுன்னு சொல்லாதீங்க. சொன்னீங்கனாலே அது குடுக்க முடியாதுங்க. அதனால எப்படிங்க நம்ம ஒரு பக்கம் கடன் வாங்கும்போது, இந்த டேட்ல வந்து குடுத்துர்றேன்னு சொல்லிட்டு தானே வாங்க முடியும்னு நீங்க சொல்லுவீங்க. எக்ஸ்ட்ராவா டைம் சொல்லிக்கங்க. ஆனா குறுகிய காலத்துல சொன்னீங்கன்னா, அது கமிட்மெண்ட் உங்கனால கரெக்ட்டான இத விஷயம் சொன்ன டைம்ல கொண்டு போய் பணத்த சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாகிரும். அதனால நம்பிக்கை, பேரெல்லாம் கெட்டு போகும். இதுக்கு வந்து என்னன்னா, நீங்க சடாட்சர தீபம் போட்டு, சண்முக சடாட்சர எந்திரத்த வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா, கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறுங்க. கட்டாயம் மாறிரும். வழிபாடு தான், பிரார்த்தனைகள் தான் நம்மளைய ஒவ்வொரு கஷ்டங்களிலிருந்தும் கை தூக்கி விட்டு உயர்த்தி கொண்டு போய் சேர்க்கும். அதனால வழிபாடு பண்ணுங்க. இப்ப சனி பார்த்துட்டா நம்மலாம் வந்து ஒண்ணுமே இல்லாம அப்படியே உட்கார்ந்துருவோமான்னா, அப்படிலாம் இல்ல. கட்டாயம் வந்துருவோம். சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சங்கடப்படக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜோசியம் சொல்றேன்னால நான் கடவுள் கிடையாது. எனக்கும் கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும். எல்லாமே இருக்கும். எல்லாரும் எல்லாத்தையும் அனுபவிக்க தான் செய்றாங்க. என்ன எனக்கு அந்த கஷ்டம் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு அது தெரியாது. அவ்வளோதான் உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம். ஸோ அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படாம, ஃபர்ஸ்ட்டு இதுலருந்துலாம் நம்ம மீண்டு வந்துருவோம்ன்னு சொல்லுங்க. எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி. அத மீண்டு வரும்போது, கஷ்டம் குடுக்க கிரகங்களே, இவன எவ்வளோ அடிச்சாலும் தாங்க நம்ம விட்டுட்டு போயிரலாம். நம்ம டயர்ட் ஆயிட்டோங்கிற அளவுக்கு நீங்க தயாராகிக்கிட்டீங்கன்னா, எந்த கிரகம் ஒண்ணும் செய்யாது. என்ன அதுக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான மனசு வேணும். அது உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு.
பொதுவாவே எல்லா ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணுங்க. இந்த சனி வந்து உங்கள பாசிட்டிவா சனியோடைய வேலையே ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? பாசிட்டிவா ஹேண்டில் பண்ண விடாது. அத மட்டும் செஞ்சுருங்க. கட்டாயம் நீங்க டெவலப் ஆயிருவீங்க. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பாதிக்காது. ஒவ்வொரு விஷயமும் ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சரி ஓகே அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது செய்யலாம் அப்படின்னு அந்த மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, சனி என்னங்க வேற எந்த கிரகத்தினாலயும் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. ஆனா அது நமக்கு வரது தான் ரொம்ப கஷ்டங்க. ஓகேங்களா? அத நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஜாதகமே பலிக்காது. சரிங்களா? இது என்னுடைய குருஜி சொன்னது. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுல இந்த கஷ்டங்கள் படுவாங்கன்னு இயற்கையா ஒருத்தங்களுக்கு சொல்லிட்டு இருப்போம். அதே மாரி இன்னொருத்தருக்கு சொல்லும்போது அது பலிக்கலையே ஏன்னு கேட்டா, அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ எல்லா விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு, அது வந்து பக்குவப்பட்டு, பழக்கப்படுத்தி நம்மள கிரகங்கள் வந்து சூழ்ச்சி செஞ்சு நம்மள கைய புடிச்சு இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுலருந்து நம்ம இழுத்து விடுபட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் கிரகங்கள் பிளஸ் பண்ணிட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்யாது. ஆனா இயல்பா நம்ம வந்து அது வரது தான் ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் கஷ்டங்கள் இருக்கும். உங்களுக்கு 6ஆம் இடத்த பாக்குது. கடன் ரீதியா மனச கஷ்டப்படுத்துற அளவுக்கு இருக்கும். ஆனாலும் அதுலருந்து நீங்க மீண்டு வந்துக்கங்க. சில வழிபாடுகள் உங்களுக்கு என்ன தசாபுத்தியோ அத பார்த்து பரிகாரங்கள்லாம் செஞ்சுக்கங்க. சனி சந்திரன பாக்குது. அவரு உங்களுக்கு அஷ்டமாதிபதியா இருக்கிறாரு இல்லையா? அதனால பெண் வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் வரும். பொதுவா முக்கியமா தனுசு ராசி, தனுசு லக்னக்காரங்க பெண்கள் வழி விஷயங்கள ரொம்ப கவனமா இருங்க. அவங்க கிட்ட தேவையில்லாத விஷயங்கள பேசக்கூடாது. தேவையில்லாம சண்ட போடாதீங்க. பெண்கள் அப்டின்னா, அது யாரா வேணா இருக்கலாம். உங்களுக்கு கூட வேல பார்த்தவங்களா இருக்கலாம். அல்லது அ ஏதாவது வந்து சோசியல் மீடியால பழகுனவங்களா இருக்கலாம். என்ன பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம். ஆனா பெண்கள் வழி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மரியாதை குடுத்து பழகுங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல போய் மாட்டிக்காதீங்க. அஷ்டமம் அப்படிங்கிறது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சந்திரன் அஷ்டமாதிபதி. அவரத்தான் சனி பார்க்குறாரு. தீராத ஒரு அவமானத்த குடுத்தே தீருவாரு. அதனால அதுக்கு நீங்க ஆளாகாதீங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாரி ஃபுட் அலர்ஜி வர்றது. பரிச்சயம் இல்லாத உணவு பழக்கவழக்கங்கள தவிர்க்கணுங்க. இல்ல அப்டின்னா ஃபுட் அலர்ஜி ஆயி, அது ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு வரைக்கும் ஏன்னா 6ஆம் இடத்த பார்க்கறனால மருத்துவ விரயத்த ஏற்படுத்தி குடுத்துருவாரு. ஸோ, அதனால ஃபுட் விஷயத்துல ரொம்ப கான்சன்ட்ரேட்டா இருங்க. ஃபுட் விஷயத்துல கவனமா இருங்க. பழக்கமில்லாத கெட்டுப்போன உணவுகள் வீணா போதேன்னு உங்க வயித்துல கொண்டோய் கொட்டிங்க அவ்வளதான். நீங்க வீணா போயிருவீங்க. அதனால ஃபுட் விஷயத்துல ரொம்ப கவனம். உணவு பழக்கவழக்கங்கள்ல கவனம், கவனம், கவனம். சரிங்களா? ஏன்னா ஃபுட் அலர்ஜினால வெ வெ பெரிய கண்டத்தையே சந்திக்கிற மாரிலாம் வந்துரும். அதனால நான் சொல்றேன். அதே மாரி எதிரிகளுடைய ஸ்தானம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எதிரிகளுக்கு கொண்டாட்டமா இருக்கும். உங்களுக்கு கெட்ட விஷயம் நடக்குதுன்னா, அத கொண்டாடுறதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. அதனால அந்த சைடுலாம் நீங்க திரும்பாம உங்களுடைய ஃபோக்கஸ்ல கவனமா இருங்க. உங்களுக்கு உத்தியோகத்துல நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அங்க உங்கள குறை சொல்றதுக்குன்னே வருவாங்க. சில சூழ்நிலைகள்ல பேசுங்க. சில சூழ்நிலைகள்ல கடந்து வர பழகிக்கங்க. எல்லா சூழ்நிலைகளுமே பேசாம இருக்க முடியாது. சில சூழ்நிலைகள்ல கடந்து வந்து பழகிக்கங்க. அதே மாரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வந்து பெரிய லெவல்ல சாதகத்த எதிர்பார்க்க முடியாது. பொதுவா குடும்பத்துல ரொம்ப அமைதியா போங்க. உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட கணவன், மனைவி கிட்ட அனுசரிச்சு போங்க. இல்ல அப்டின்னா புரிஞ்சுக்காம கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துலாம் வரும். அப்போ பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதனால மனக்கவலைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி நீங்க இருக்கக்கூடிய வீடுல வந்து பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்கு. இது வந்து கடன் வாங்கியாவது ஒரு லோன் போட்டாவது வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால தயவு செய்து வீடு வாங்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, நீங்க அதுக்கு போயிருங்க. கடன் அப்படிங்கிறது உங்களுடைய வருமானம் ரூ. 100 இருந்துச்சுன்னா, நீங்க போடக்கூடிய லோன் ரூ. 30 தான் இருக்கணும். சரிங்களா? நீங்க வரக்கூடிய வருமானமே ரூ. 100 இருக்குது. நான் ரூ. 60 போடுறேன், ரூ. 90 போடுறேன்லாம் போட்டுறாதீங்க. ரூ. 100 உங்களுடைய வருமானம்னா ரூ. 30 தான். ஓகேங்களா? அது ரூ. 30 தான் என்ன செய்யணும்? லோன் போடணும். அதுக்கு மேல நீங்க போட்டீங்க அப்டின்னா மாட்டிக்குவீங்க. மேக்ஸிமம் வந்து கடன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல கவனத்தோட இது பண்ணுங்க. ஆனா ஒரு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு ஒரு எம்எல்ஏ போஸ்ட் கிடைக்கலாம். அதிலேயே நீங்க ஜெயிச்சிரலாம். அதிலயும் என்ன ஆகலாம்? ஒரு அமைச்சராகவும் ஆகலாம். தனுசு ராசியில அரசியல்வாதிகள் இருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு பதவி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்கு. இந்த சனி உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்ப குடுப்பார். அரசியல் வாழ்க்கைக்கு பிரம்மாண்டத்த ஏற்படுத்தி குடுப்பாரு சனி. சனி வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டமத்து சனி அப்படின்னா, அதுக்கு சில பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணிக்கணும். ஆனா உங்களுக்கு
வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது தான். ஓகேங்களா? நீங்க வந்து குடும்பத்துல வந்து கொஞ்சம் பொறுமையாவும், நிதானத்தையும் கடைபிடிக்கணும். சுறுசுறுப்பா இருந்துக்கங்க. அப்போ வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்புகள ஏற்படுத்தாது. ஆனா காமனா வந்து உங்களோட ஹெல்த்ல ரொம்ப இதா கவனமாக இருந்துக்கங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல வந்து பார்த்தீங்கன்னா, கவனம் இல்லாம போகும். படிப்புல ஒரு சின்ன பிரேக் ஆகும். அல்லது நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. இந்த மாரி அமைப்புகள்லாம் குடுத்துரும். கல்வி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சனி மந்த நிலைய குடுத்துருவாரு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இல்ல அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வரவே வராது. தனுசு ராசியில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அவங்கள குழந்தைகள நல்ல நிலையில தயார் பண்ணிக்கங்க. இல்ல அப்படின்னா, எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. நீங்க கவனிச்சு அவங்களுக்கு பக்குவமா எடுத்து சொல்லுங்க. ஆனா, பொருளாதார சேர்க்கை அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு உறுதியாக உண்டு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். 2025 திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது என்னவோ உண்மைதான். ஆனால் 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 அன்று வாக்கியப்படி, அதாவது கோயிலுடைய விதிமுறைப்படி கோயிலில் பின்பற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் திருக்கணிதமாக வாக்கியமாக எது சரியாக இருக்கும் எது தவறாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு முறையிலையும் பார்க்கணும், ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு கணிப்புகளும் சரி தான். இதில் வந்து ஒரு முறை சரி ஒரு முறை தவறு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இல்லை. வாக்கியப்படியான பலன்கள் சரியாக தான் இருக்கும், திருக்கணிதப்படியான பலன்களும் சரியாக தான் இருக்கும். சரி, இதில் வந்து எதை பின்பற்றுறது அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் வந்து வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாக்கியத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாம். திருக்கணித முறைப்படி ஒரு சாரர் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வந்து வித்தியாசப்படுது. அதாவது கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது வித்தியாசப்படுது. கிட்டத்தட்ட அந்த சம்பவ காலங்கள் அப்படிங்கிறது மட்டும் வித்தியாசப்படுமே தவிர மற்றபடி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. சம்பவத்தில் மாற்றம் இல்லை, ஆனால் சம்பவம் நடக்கும் காலம் மட்டும் மாறுபடும். இது வந்து அவங்கவுங்களுடைய அனுபவ ரீதியான பலன்களை தான் கணிக்கணும். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா வாக்கியப்படி அப்படின்ற ஒரு கருத்தும், திருக்கணிதம் சார்ந்தவர்களை கேட்டிங்கன்னா திருக்கணிதப்படி தான் சரி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கும். இதில் அனுபவம் தான் சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். சரிங்க, இப்போ வந்து இந்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த வாக்கியப்படியான சனி பயிற்சியில் எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம சொல்லிடணும். மீனம் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். அலைச்சல்கள், தேவையில்லாத பயணங்கள், குடும்பத்துக்குள்ள சிக்கல்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். அடுத்து கும்பராசிக்கு பண வரவுகள் அதிகமாக கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ள செலவுகளும் குடும்பத்துக்குள்ள கஷ்டங்களையும் அதிகமாக கொடுக்கும். அடுத்த இடத்துல பார்க்கும்போது மேசராசி கவனத்தோடு இருக்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு விரைச்சனி அப்படிங்கிறதுனால சுகமான விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஆப்ரேஷன், ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி வீட்டில் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சுபவிரயமான செலவுகளை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மேஷம். அடுத்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்மராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். இந்த 4 ராசிகளும், அதாவது மீனம், கும்பம், மேஷம், சிம்மம், இந்த 4 ராசிகள் கவனமாக இருக்கணும். அடுத்து மற்ற ராசிகள்னு சொல்லக்கூடிய ஒரு 8 ராசிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபம்னு சொன்னோம்னா தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். லாபங்களை பெரிய அளவில் பார்க்கலாம், பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு 11 சனி அப்படிங்கிறதுனால. மிதுனம் நல்லா இருக்குது, கடகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதே மாதிரி கன்னி நல்லா இருக்குது, விருச்சிகம், துலாம் இதெல்லாம் நல்லா இருக்குது, துளாராசிக்கும் நல்லா இருக்குது, தனுசு, மகரம், இந்த ராசிகள் எல்லாம், இந்த 8 ராசிகள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 8 ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், மேலே சொன்ன 4 ராசிகளுக்கு 4 விதமான நெகட்டிவான ஒரு பலன்களையும் கொடுக்க இருக்குது. இதில் எச்சரிக்கையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மற்ற விரிவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலனில் நாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாதம் வரக்கூடிய 6ஆம் தேதி
சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறாங்க. இந்த சனி பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்க இருக்குது. இந்த சனி பயிற்சியில் தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி. இது உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். 50-50 அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு இருக்குது. என்னென்ன மாதிரியான பலன்களை சாதகமாகவும் என்னென்ன மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஹெல்த் வைஸ் நம்ம ஃபஸ்ட்டு பேசுவோம். ஹெல்த் வைஸ் பேசும்போது உடல் ரீதியான வகையில் உங்களுக்கு அக்கறை கவனம் ரொம்ப தேவை. உடலில் அக்கறையும் கவனமும் நீங்கள் செலுத்த தவறுனீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் உடலில் பாதிப்புகள் ஏற்படும். என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படின்னா, உங்களுடைய ஹெல்த்தில் ஜஸ்ட்டு மார்பு இதுக்கு மேலே முகம், கண் சம்மந்தப்பட்ட இடங்களில், முட்டி எலும்புகள் பொறுத்த வரைக்கும், வயசானவங்களை பொறுத்த வரைக்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும் இடுப்புக்கு கீழே, அதாவது முழங்கால் முட்டி வலிகள், இது போன்ற பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சனிபகவானுடைய டிரான்சிட் அப்படி தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவனம் தேவை அப்படிங்கிறதாலும் கூட ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கவனமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து கவனம் இல்லாமல், உணவு கட்டுப்பாடு இல்லாமல், சாப்பாடும் சரி உடல் ரீதியாகவும் சரி நீங்கள் கவனம் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்க செய்யும். ரெண்டாவது, உங்களுடைய குடும்பம் பொருளாதாரம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான். என்ன பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகளுடைய கல்வி ரொம்ப சூப்பராக இருக்கும். கடினமான உழைப்பின் மூலமாக படிப்பில் வந்து முன்னேறக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்கு உண்டு. அதுவும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும், அதை உங்களுடைய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதனால் ஒரு பயன்பாடு, அதனால் ஒரு யூஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. அது உங்களை விட்டு தூரமாக போய் படிக்கிறாங்க, ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு கவலை இருக்கும், எப்படி படிக்கிறாங்க என்ன எதுவும் தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கவலை இருக்கவங்களுக்கெல்லாம் சரி இவ்வளோ தூரம் தள்ளி போய் படித்தது தான் நல்லதோ அப்படிங்கிற சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயமாக இருக்கும். இதில் 2027 2028 பொறுத்த வரைக்கும் படிப்பை மந்தமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2028 மே மாதத்துக்கு பிறகு படிப்பில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுடைய குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முழுக்கவே படிப்பில் மந்தம்தான். எந்தெந்த படிப்புகளுக்கு அப்படின்னு நம்ம பிரித்து கணக்கு பார்க்கும்போது 10th +2 படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இதே கல்லூரி படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கோ, தொழில் சம்மந்தப்பட்டு படிக்கக்கூடியவங்களுக்கோ, இந்த மாதிரி தனிப்பட்ட பிரிவுகள் படிக்கக்கூடியவங்களுக்கு அப்படி இல்லை. இதே வரலாறு படிக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சனி பகவானே வரலாறு சொல்லக்கூடியவர் தான். ஸோ அதனால் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்த ரீதியாக பார்க்கும்போது தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க என்ன தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வியாபாரம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், இது மாதிரியான தொழில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தொழில்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழிலில் மந்தமான போக்கு, தொழில் போட்டிகளில் வந்து சில சிக்கல்களை சந்திக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2026 2029 வரைக்கும் போகும். யாருக்கும் எதிராக நீங்கள் செயல்படக்கூடாது, ஆனால் உங்களுக்கு எதிராக எல்லாருமே செயல்படுவாங்க. இதுக்கு ஒரே தீர்வு, நீங்கள் யாருக்கு எதிராகவும் செயல்படாமையும் பாரபட்சம் பார்க்காம நீங்கள் நடத்துக்கணும். இந்த தனுசு ராசியில் தான் உத்திரட்டாதி நட்சத்திரமும் மீன ராசிலையும், தனுசு ராசியில் பூராட நட்சத்திரமும் இடம்பெறுது. அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட ஒரு குணம் இருக்கும். ஒன்று ரொம்ப வேகமாகவோ அல்லது ரொம்ப மெதுவாகவோ நடந்தக்கூடிய தன்மை. இதில் பூராட நட்சத்திரம் ரொம்ப துடிப்பாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். பிடிக்கலை அப்படின்னா ரொம்ப மந்தமாக போவீங்க. ஸோ இதனாலேயே நீங்கள் தொழில் ரீதியில் நிறைய இழப்புகளையும் தொழில் ரீதியில் நிறைய பாதிப்புகளையும் சந்திச்சிருவீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா நிறைய பெண்களுடைய பாதிப்புகளை சந்திச்சிருவீங்க. பெண்களுடைய கோபத்துக்கு ஆளாயிருவீங்க, பெண்களுடைய சாபத்துக்கு ஆளாயிருவீங்க. இது பிஸ்னஸ்னால் ஏற்படும், பிஸ்னஸ் ரீதியில் ஏற்படும். ஆனால் அது உங்களுடைய சொந்த குடும்பத்தையும் பாதிக்கும். இப்போ நம்ம வந்து குடும்பத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்றதுனால சொல்கிறேன், கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதீங்க, நம்பவும் வேண்டாம். நீங்கள் அதே மாதிரி மற்றவங்களுடைய நம்பிக்கையை உடைக்கிற விதத்துலேயும் நீங்கள் நடந்துக்காதீங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் இருக்குது. ஜாப் அப்படின்ற அந்த கேரியரை பொறுத்த வரைக்கும் இடைஞ்சல்கள், தொந்தரவுகள் நிறைய வரும். ஏன்னா சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் பணி சுமைகள் கூடும். பணியில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் தொந்தரவுகள், இடையூறுகள் தேவையில்லாமல் தேவையற்றவர்களால்
உங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லாமல் இருக்க மாட்டிருக்கும். ஆனால் வந்து ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துவாங்க. அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகணும், இல்லைனா விலகி போயிடணும். தலையிடக்கூடாது, கண்டுக்கக்கூடாது, கண்டும் காணாத மாதிரி போயிடணும். ஆனால் அப்படி போக மாட்டீங்க. அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வெற்றி உண்டு. ஏன்னா அந்த சனி பகவான் அப்படின்ற கான்செப்டை பொறுத்த வரைக்குமே எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கேரியரில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் கேரியருக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். அடுத்து ஃபைனான்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இடையில் வந்து ஒரு 2026 செப்டம்பர்லேருந்து இந்த 2026 கடைசி வரைக்கும், அதே மாதிரி 2027 ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் பொறுத்த வரைக்கும், 2028 செப்டம்பர், அக்டோபர் பொறுத்த வரைக்கும் இந்த 3 பார்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார தடைகளையும் மற்றவங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். கையில் பணம் இல்லாமல் மற்றவங்களுடைய எதிர்பார்த்தும் அவங்கள்ட்ட வந்து குடும்பத்தில் கடன் வாங்கியும், அதை ஒருத்தர் போய் கடன் வாங்கி அந்த கடனுக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாகும். அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருத்தர் போய் கடன் வாங்குறதா இருந்தால் இவ்வளோ நாளைக்குள்ளே தந்துடுறேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை கொடுக்காதீங்க. என்னால் முடியும் போது தர்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் பணத்தை வாங்குங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாமல் நீங்கள் கொடுத்த இவ்வளோ நாளுக்குள்ளே கொடுக்குறேன்னு சொன்னீங்களே கொடுங்க அப்படின்ற ஒரு பிடிவாதத்தோடு நிற்பாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியில் 4ஆம் வீட்டுக்கு வந்துருக்கக்கூடிய சனி பயிற்சி அப்படிங்கிறது பொருளாதார முன்னேற்றங்கள் நிறையவே இருக்குது. ஆனால் 2026 உங்களுக்கு பொருளாதார வீழ்ச்சியும் இருக்கும். அந்த 2026 கடந்துட்டிங்க அப்படின்னா பொருளாதார முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது உங்களுக்கு பார்க்க வேண்டிய விஷயம் வந்து காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நண்பகத்தன்மையோடு இல்லை. ஒருத்தர் ஏமாற்றிக்கூடிய சூழ்நிலையும் ஒருத்தர் விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக உண்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜனவரி 2ஆம் தேதி 2028 ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் பிரச்சனைகள் போயிட்டே தான் இருக்கும். 2029 தான் இதுக்கு ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவு கிடைக்கும். ஜனவரி 2ஆம் தேதி 2028 வருஷத்துக்கு மேலே இதில் ஒரு நல்ல நிலை கிடைக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் லைஃப் நல்லா தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு எதிர்மறையான தாக்கம் ஆரம்பத்துலேயும் நாள்பட ஒருத்தர் புரிஞ்சக்கூடிய தன்மையும் இருக்கும். இதில் வந்து 3ஆம் நபர் தலையீட்டோடு உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்குள்ளே பிரச்சனைகளும் உருவாகும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிதலோடு விட்டு கொடுத்து போகணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இது தான். உங்களுக்கு வந்து பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். பொதுவாகவே வந்து தனுசு ராசினாலுமே ரங்கநாதருடைய வழிபாடு, அல்லது ராமேஸ்வரம் ராமநாதருடைய வழிபாடு, அல்லது சேதுக்கரை வந்து ஆஞ்சநேயருடைய வழிபாடு, இந்த 3 வழிபாட்டில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சேதுக்கரையில் இருக்கக்கூடிய அனுமன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஏன்னா தனுசு ராசியில் பூர நட்சத்திரம் மத்திய நட்சத்திரமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் வந்து 5ஆம் எண். ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றியடை வாழ்த்துக்கள். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சனிக்கிழமையில் காகங்களுக்கு உணவு கொடுக்கறது நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் மஸ்டர் கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாக்கிருதம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனி பகவானை முதலில் வணங்கி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10, 11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10, 11ஆம் வீடுகளை
இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயத்தில் சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது, உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம், இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான் பொதுவாகவே கர்மகாரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன், 8ஆம் இடத்தினுடைய, அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர் தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல்நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ, அது எல்லாத்தையும் சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் 4ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடெண்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக, இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அதை தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா, பொதுவாகவே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது. அது தவிர சனிக்கிழமைக்கு எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லிருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது. அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது. இது காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது. விநாயகருக்கு இந்த சதுர தேங்காய் உடைக்கிறது. ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அதோடு பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அதாவது இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்தாலேயானால் அந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் அவருக்கு போய் இது தேங்காய் உடைச்சி விளக்கேற்றிட்டு வர்றது. தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவர் எங்கே இருப்பார்? கால பைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவில்லையும் இருப்பார். அவர் தான் கோவிலை கட்டி காக்கிறவர். சரி, இந்த காலபைரவரை ஏன் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா, சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார். அதனால் காலபைரவருக்கு பூஜை செய்யும்பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற கட்டாயத்தில் இருக்கார். அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு நிற எள்ளு, கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது, கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது. அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது, ஒரு 2 தரம் 3 தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது. சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா, அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும்
அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மினிமம் 2 வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம். பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும். எந்த ஒரு தீட்டு தோஷம்லாம் படக்கூடாது. அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல. சரி, அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது. சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கரை வாகனம், அதை தவிர உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது. சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம், அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது. அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது. முகத்தில் அடிபட்டு முகம் க்ஷீணமடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது. அது தவிர பார்த்தீங்கன்னா, கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது. தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது. தோல் பை, தோல் க்ளவுஸு, அது தவிர லெதர் ஜாக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை, ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம். அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் கார்த்தால சனி ஹோரையில் ஒரு 8 முறை அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அருகில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். அதோடு பார்த்தோம்னா, சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு 3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்றது வர்றது பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது. அது தவிர பார்த்தேனால் விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ராசிநேயர்கள், மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சம சப்தமத்தில் குரு பகவான் இந்த 7, அதாவது அர்த்தாஷ்டம சனி இப்போ வந்துடுறது உங்களுக்கு 6/3/2026 3ஆம் இடத்தில் இவ்வளவு நாளாக இருந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போடுறார். அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பிரச்சனைகளை கொடுப்பார். உடல் அலைச்சலை ரொம்ப அதிகமாக கொடுப்பார். தாயின் உடல்நிலையில் பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக வீடு மனை வாங்கணும்னு பார்த்தீங்களா, ஏன்னால் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டாக்குமெண்டேஷன் எல்லாமே சரியாக இருக்கான்னு பாருங்கள். பிரச்சனைகள் வீடு வாங்கணும் போதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஜாக்கிரதையாக பார்த்து போகிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா ஆக்சிடென்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த 2 வருஷம், அதாவது 6/3/2026 24/4/2028 வரலும் பார்த்தேன்னா இந்த 2 வருஷத்தில் உங்களுடைய ராசிநாதன் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நல்ல ஒரு இடத்துலையே இருக்கார். சம சப்தமத்தில் இருக்கார். அப்புறம் 8ஆம் இடத்துல போனாலும் உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். அப்புறம் 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதனால் முடிஞ்சவர்களும் பிரச்சனைகள் மிதமான அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும்
அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது அதனுடைய வேலையை காட்டாமல் போகவே போகாது. நிச்சயமாக பிரச்சனைகளை கண்டிப்பாக கொண்டு வந்து விடும். சரி, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எடுத்துட்டேனால் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப குறைச்சலாக இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. நம்ம இந்த மார்க் வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் போகக்கூடியவங்களுக்கெல்லாம் பிரச்சனை நிச்சயமாக வரும். ஏன்னா சனி நீ பெரிய ஆளுன்னு தூக்கி விட்டு உங்களை மொத்தமாக கவுக்கக்கூடிய ஆள். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தாயின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். ஏன்னா தாய் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 4ஆம் இடம். அதனால் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீடு மனை வாங்கிறவங்களுக்கு அந்த இடத்துல 4ஆம் இடம் இருக்கிறதுனால புதுசாக கடன் உண்டாகும். கடனால் பிரச்சனைகள் வரும். சில அவமானங்கள் பட வேண்டிய கட்டாயங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியில் வரக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ராசியை உங்களுடைய ராசிநாதன் பார்க்கக்கூடிய காலத்திலெல்லாம் ஓரளவுக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. எலும்பு சம்பந்தமான கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார். அதனால் தொழிலில் மாற்றம், வேறு தொழில், மாற்று தொழில், வேலை மாற்றம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு தொழிலில் சிறு சிறு பின்னடைவு வரும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா சொந்த தொழில் பண்ணும்போது வரக்கூடிய பணம் வராது, அலைச்சல் அதிகமாக இருக்கும், பிரச்சனைகள் வரும் தொழிலில். அதனால் தொழிலை விட்டு வேறு தொழில், மாற்று தொழில் பேரலாக பார்க்க வேண்டிய கட்டாயம் வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியே சனி பார்க்குறாரு. அதனால் தீர்க்கமான முடிவு அப்படின்றத எடுக்க முடியாத காலகட்டமாக அமையும். தீர்க்கமான முடிவு அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு மனக்லேசங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி பண்ணால் சரியாக வருமா, அப்படி பண்ணால் சரியாக வருமா, எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஏன்னா எது எடுத்தாலும் அதில் ஒரு பின்னடைவு வரும்போது சில நேரத்தில் பிரச்சனைகள் எதை எடுத்தாலும் நம்ம பின்னடைவு வந்துட்டே இருந்ததுன்னா அதனால் அதுக்கு முன்னாடி போகாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி வர்றது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். இந்த அர்த்தாஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் பின்னடைவு வரும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். வீடு முறை வாங்கும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருந்து பார்த்து வாங்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் ட்ராவல் பண்ணும்போது நிச்சயமாக அடிபடும். கணுக்கால், முட்டி இந்த மாதிரி இடத்துல அடிபடும். எலும்பு சம்பந்தமான பிரச்சனை, எலும்பு சம்பந்தமான வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு வாங்குறது அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து டாக்குமெண்டேஷனை பார்த்து வாங்குறது ரொம்பவும் நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தடவைக்கு 4 தரம் 10 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், மனக்லேசங்கள் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மனசில் பதியாது. 100 தரம் படித்தாலும் எழுதி பார்த்தாலும் மனசில் பதியாது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வில் எழுதுகிறவங்கலாம் ஒரு தடவைக்கு 100 தரம் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதாவது நம்ம படித்து முடிச்சிட்டோம், மைண்டில் இருக்கும் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ஸில் போகிறது நிச்சயமாக வெற்றியை பின்னோக்கி தள்ளிவிடும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ராசிக்கு 6ஆம் இடத்தை அதாவது சனி பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது தவிர பார்த்தோம்னா போட்டித் தேர்வில் ரொம்ப ஜாகிரதையாக கண்காணிப்பாக இருக்கிறது நல்லது. சில்லி மிஸ்டேக்ஸ்னால மார்க் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதுவும் இந்த நீட்டு, ஜேஇஇ, அட்வான்ஸ்டு இதெல்லாம் எழுதுகிறவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 10 தரம் ப்ராக்டிஸ் பண்ணி கண்ணும் கருத்துமாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது நிச்சயமாகவே தொழிலில் மாறுதல்களை ஏற்படுத்தும். மாறுதல்கள் ஏற்படுத்தினாலும் அதில் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் வரும் சொந்த தொழிலாக இருந்ததுன்னா. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறது நல்லது. தீர்க்கமான சிந்தனை, தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத காலகட்டமாக இது அமைப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருநறையூர், அதாவது கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநறையூருக்கு போய் சனீஸ்வரன் கோவில் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரப்போகிற
எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் மிகப்பெரிய தீர்வு வரும். அதோடு சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய இந்த நவகிரக சன்னதியில் எல்தீபம் போட்டு வரதும், சனிக்கிழமை அன்னைக்கு இந்த விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் விநியோகம் பண்ணுறதுக்கு கொடுக்கறதும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்களை நல்ல ஏற்றத்தோடு ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறேன்.